ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கையிலிருந்து மீன்பிடி படகில் கடத்தி வரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 5 கிலோ தங்கத்தை இந்திய கடலோர காவல் படையினரின் உதவியுடன் நடுக்கடலில் மடக்கி பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அதிகாரிகளை பார்த்ததும் கடலில் வீசப்பட்ட தங்கம் நீண்ட தேடலுக்கு பிறகு கைப்பற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். என்ன நடந்தது? விவரங்கள். ஹாசினி வணக்கம். நடிகர் கமலஹாசன் நடித்த நாயகன் திரைப்படத்திலே அந்த கடத்தல் பொருள் என்பது எப்படி கடலில் தூக்கி வீசி எறியப்படுமோ அது போலவே இந்த கடத்தல் தங்கம் நடுக்கடலில் தூக்கி வீசப்பட்டு அதன் பிறகு ஆனால் அந்த படத்திலே மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து விடுவார்கள். ஆனால் இதில் காவல்துறை அதிகாரிகளிடம் கையும் களவுமாக அந்த தங்க கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அதாவது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கம் இலங்கை வழியாக ராமநாதபுரம், அதாவது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு சிலர் 3 பேர் சேர்ந்து முயற்சி செய்திருக்கிறார்கள். மீன்பிடி படகுகள் மூலமாக சுமார் 4 கிலோ, அதாவது 5 கிலோ எடை இருக்கக்கூடிய தங்கம் ஒரு டவலிலே வைத்து கட்டி கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பாதி கடல் வந்த பிறகு, அதாவது இலங்கையிலிருந்து தமிழ்நாடு நோக்கி வரக்கூடிய நிலையில் பாதி தூரம் கடந்த பிறகு இடையில கடற்படை அதிகாரிகள் அவர்களை சோதனையிட்டு தெரிய வந்திருக்கின்றது. எனவே கடற்படை அதிகாரிகள் தங்களை நெருங்கி வருவதை அவர்கள் உணர்ந்தவுடன் தங்களுடைய மீன்பிடி படகிலே இருந்த அந்த டவலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த சுமார் 5 கிலோ தங்கத்தை அப்படியே தூக்கி நடுக்கடலில் வீசி எறிந்திருக்கிறார்கள். அதாவது பிறகு அதிகாரிகள் போன பிறகு அந்த தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம், இப்போது நாம் தப்பித்தால் போதும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தூக்கி வீசியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதனை அதிகாரிகள் நோட்டமிட்டு கண்காணித்திருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரையும் மடக்கி விசாரித்ததிலே அவர்கள் தங்கம் கொண்டு வந்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு இந்த ஆழ்கடலிலே நீந்தி உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கக்கூடிய அதில சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற வீரர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட இடத்தில் பல அடி ஆழத்திற்கு உள்ளே, கடலுக்குள்ளே அவர்கள் இறங்கி இந்த பாதுகாப்பு உபகரணங்களோடு இறங்கி அந்த கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் 5 கிலோ தங்கத்தை ஆழ்கடலிலிருந்து அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையில் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சுமார் 5 கிலோ எடை இருக்கக்கூடிய அந்த தங்க கட்டிகளை அவர்கள் கடத்தி கொண்டு வந்தது அம்பலமாகி இருக்கின்றது. எனவே திரைப்பட பாணியிலே அப்படி கடலுக்கு அடியில் அவர்கள் இந்த கடத்தல் பொருளை தூக்கி வீசி இருப்பதும், ஆனால் அதிகாரிகள் அதனை லாபகமாக கைப்பற்றியிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அந்த கடத்தலில் ஈடுபட்ட 3 நபர்களை அதிகாரிகள் பிடித்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தங்கம் எங்கிருந்து வருகிறது, எங்கே கொண்டு செல்லப்படுகின்றது, இந்த சதிவேளையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் முழுமையான தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.